கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அறுதி விளைவியலில் 4 காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கிறோம். 1 மரணம், 2 தீர்ப்பு, விண்ணகம், நரகம். அதாவது எஸ்கட்டாலஜிக்கல் லாஸ்ட் 4 திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல 4வது ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா நரகம். நரகம்னா என்னங்க? கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சுருக்கத்துல 212வது பேராகிராஃப்ல நரகம் என்றால் என்ன என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது சுதந்திரமாக தாங்களே தேர்வு செய்வதால் சாவான பாவத்தில் இறப்போருக்கு கிடைக்கும் முடிவில்லா தண்டனை ஆகும். கடவுளிடமிருந்து என்றென்றைக்கும் பிரிக்கப்படுவதுதான் முதன்மையான வேதனை. அவரில் மட்டுமே நாம் வாழ்வையும் பேரின்பத்தையும் காண இயலும். இவற்றிற்காகவே நாம் படைக்கப்பட்டோம், இவற்றிற்காகவே நாம் ஏங்குகிறோம். இவ்வுண்மையை சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று அணையா நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று மத்தேயு 25:41 ஆண்டவர் கூறுவதன் மூலம் தெளிவாகப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நரகம் என்றால் நம் சுதந்திர மனதோடு இறைவனை வேண்டாம், இறை அன்பு வேண்டாம், அருட்சாதன வாழ்வு எனக்கு வேண்டாம், நானே என்னுடைய வாழ்வில் எல்லாம் என்று சொல்லி இறை பிரசன்னத்தை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அதான் முதலில் நரகம் என்று பெயர். இறைவனை மறந்து வாழ்கிற பொழுதே அருளை இழந்து விடுகிறோம். அப்ப என்ன ஆகும்? சாவான பாவத்திற்குள் நாம் வாழ்கிறோம். சாவான பாவத்தில் வாழ்கிற ஒரு நபருக்கு நரகம்தான் பரிசு. இறைவனை அன்பு செய்கிற பொழுதுதான் விண்ணகம் என்றால், இறைவனை மறந்து வாழ்கிற பொழுது நரகம். அன்புக்குரியவர்களே, கவனிக்க வேண்டியது, நரகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுங்களா? இறை பிரசன்னம் இல்லாத, இறை அன்பு இல்லாத, இறைவனது இரக்கம் இல்லாத ஒரு சூழல். இறைவர் பிரசன்னமே இல்லாம வாழ்றோம் பாருங்க, அதுதாங்க நரகம். அதனாலதான் பாவத்தில் வாழ்கிற பொழுதே பாவத்திற்குரிய தண்டனையை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். இறைவனை மறந்து பாவத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்பொழுதே நரகத்தின் முன்சுவையை போல குற்ற உணர்வும் மன அழுத்தமும் இறை இரக்கம் இல்லாமல் நாம் நம்மையே வெறுத்து வாழ்வதற்கான காரணம் சாவான பாவத்தில் வாழ்கிற ஒருவருக்கு நரகம்தான் இறுதி தீர்ப்பு. அதனால அன்புக்குரியவர்களே, நரகத்துக்கு கடந்து செல்ல வேண்டியவர்கள் அல்ல, இறைவனில் தஞ்சம் புக வேண்டியவர்கள் நாம். இப்படி இறை பிரசன்னம் இல்லாத இறைவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் இறைவனை மறந்து எப்படி வாழ முடியும்? அதனால இறைவனை படைத்தவரை நாடி செல்வோம், மீட்பவரை தேடி செல்வோம், அவரது இரக்கத்தை நாம் பறைசாற்றுவோம். நரகம் வேண்டாம், விண்ணகம் நமக்கு போதும். ஆமேன்.